மணியை காத்தா 4:30 என்கிட்ட வச்சுக்காத. நான் ஒரு 7:30 தூங்குவாங்க கோனைய ஏன்டா நீ நோன்ற இன்ஸ்டால கிரிஞ்சான கோஸ்ட நீ கோர பாட்டக திரியங்க நாய்க்கோ காட்டுற என்னோட காட்டுக்கு எழுந்து நீ யார என்னால என்ன கத்தி ஏன்டா நீ கேத்துற கோகொட்ட குடுக்கண்ட சைனடுங்க ஆத்துற டாய் அடடடடா டான்ஸ் தேவை இல்ல டான்ஸ் ஒண்ணு கொத்த கிளான்ஸை கூட்டுக்குன்னு குதிக்குவாங்க ஆனா கிளான கோட்டுக்குன்னு கிளான கூட்டுக்குன்னு அடுத்தது கிரேந்தி கோல்ல அட்ட சுத்துக்கோண்டான்னாங்க அங்கங்கரத்துல கோன்னா இருக்குது அண்ணாவா என் ஊவே கேக்குதுக்கு அண்ணாவா என் சாங்கான குடிக்கணும் சானா அடடடடடா கொஞ்சிட்றா என்னடா என்ன எவ்வளோ லென்த்தான பாட்டா காட்டுனுக்குறேன் இது லென்த்தான பாட்டா டேய் இந்த மாதிரி ரேக்கெல்லாம் குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு என்ன தெரியும் ஸோ மக்களே உடனே டாக்கிங்க மாற்றிட்டான் ஸோ மக்களே இந்த வாரம் அழகழகான கலரான குட்டி காக்காங்க வந்திருக்கு ஆமாம் குட்டி பாப்பாங்க வந்திருக்கு யாருன்னு காத்துலாங்க பார்த்துலாமே ஃபஸ்ட்டு வந்திருக்கு அந்த அழகான வாழு காக்கா யாரு வாங்க டேய் என்னடா காட்டுக்கு நீ எக்ஸசைஸ் பண்ணினுக்குற அப் டவுன் லெஃப்ட் ரைட்டுன்னு அது பாட்டுக்குதா அதுதான் வரும் அது காட்டுக்கு ஆடினா குறால நீ அது காட்டுக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்க ஆனா நல்லா தான்டா ஆடின நீ சரி சூக்கரு உன்னோட பேரு என்ன என் பேரு அஷ்கா கான் அஷ்கா கானா சரி நீ எங்க இருந்து வர சைதாப்பேட்ல இருந்து சரி வீட்டுல இருந்து யார் யார் வந்திருக்கீங்க எங்க அம்மா நான் எங்க அக்கா ஓஹோ 3 பேர் வந்திருக்கீங்களா வெரி குட் சோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி சரியா நாங்க நிறைய பேசலாம் ஓகே சரி உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ வந்ததுக்கு தேங்க்யூ ஓகே ஸோ சூக்கரா வந்து நம்ம அஸ்கா வந்து நல்லா என்ட்ரி கொடுத்துட்டாரு ரெண்டாவதா ஒரு காக்கா வெயிட் பண்ணிக்கிறாரா அப்படியா ஆங்கண்ணா அந்த வாலு காக்கா யாருன்னு பார்த்துலாமே யாரதுக்கு வாங்க டே தங்கி என்னடா ஒரே ஸ்டெக்க நின்று எல்லாத்துக்கும் இங்க போட்டுட்டு இருக்க நீ அந்த காட்டுல தெரிஞ்சது அந்த ஸ்டெக்கு தானா ஆங்கண்டா நீ வேற ஆடிக்கினே இருக்கிற ஸ்லோ மோஷன்ல டிஜே வேற சாங்க ஸ்லோவா போட்டு கலாய்கிறாரா உன்னோட பேர் என்ன அனிஷ் ஓ சரி எங்க இருந்துடா வர நீ மணிவாக்கம் சரி வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்துக்கிறீங்கோ என் அம்மா என் அம்மாச்சி என் அப்பா என் தங்கச்சி சரிடா செல்லம் நீ நல்லா கேத்துன நாங்க தொடர்ந்து நிறைய கேட்கலாம் சரியா வந்ததுக்கு தேங்க்யூ உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ வெரி குட்டு ஸோ வந்து 2க்கு 2 குத்துட்டாங்கடா சரி 3வதா யார் இருக்கிறான்னு பார்த்துலாமே வாங்கோ ஏன்டா அப்படி சிரிக்கிறான் என்னடா அடே தங்கி நீ ஆடினதுக்கு டிஜே கலாய்க்கிறது கூட தெரியாங்க நீ காட்ட ஆடின்னு இருக்கியடா ஆங்க உள்குச்சா வெளிங்குச்சா என்னடா டான்ஸ் ஆடுறதுனா ககடின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க இருந்தாலும் நல்லா ஆடினடா நீங்க வெரி குட்ரா நல்லா இருக்குது கெட்டக்கலாம் பழைய கடத்துல கில்லா கடத்துல பாத்தீங்கன்னா ரஜினி சார் கோட்டை கெட்டக் மாதிரியே இருக்குல்ல ஆமாண்டா செமையா இருக்கு கோட்டு ஏய் சூப்பர்ரா சரி உன்னோட பேர் என்ன சையத் அஃபான் சையத் அஃபானா சரி வீட்டுல இருந்து யாரா வந்துக்கிறீங்க எங்க அம்மா எங்க அப்பா நானு வெரி குட் சரி ஆங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க நீங்க குண்டத்தூர் டேய் இவன் என்ன திட்டான்டா கிருஷ்ணா டேய் இல்லடா அவன் வந்து குன்றத்தூர் சொல்றான் ஓ குன்றத்தூரா அடா காகி அதுதான் துண்ணத்தூருன்னு இருந்தியாடா சரிடா செல்லம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் நிறைய கேட்கலாம் சரியா நாங்க 2 பேரும் தேங்க்யூடா எனக்கு உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ கிருஷ்ணா என்னடா இன்னைக்கு ஒரே வாய்ஸா வந்துக்கிறாங்க இது ஒரு கேர்ள் பாப்பா இருக்காங்க யாருன்னு பார்த்தலாமா ஓ வந்திருக்காங்களா ஆமாண்டா யார் இதுக்கு வாங்க என்ன ஸ்டெக்கு ஏ சூக்கராடா நீ உன்னோட பேர் என்ன இசன்சா நீச்சாவா இசன்சா என்னடா கிருஷ்ணா கார் கம்பெனி பேர் மாதிரி இருக்கு ஏய் இல்லடா இசானிசா ஓ இசானிசாவா அது ஒண்ணும் இல்லடா அவனுக்கு கொஞ்சம் லைட்டா காது கேக்குது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது எனக்கு லைட்டா காது கேட்காதடா டேய் சி அதே நீயே சொல்லுடா ஜி ஆங்கல அதே நானும் சொல்லிட்டு சரி அதை விட்டு எங்க இருந்து வரீங்க நீங்க பெரம்பூர் ஆங்க பெரம்பூர்ல எங்க டேய்
என்னடா பண்ற? கோபாலபுரம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். ஆங்க டேய், அப்புறம் பேசலாம் இதெல்லாம். காரா இருக்கட்டும். சரி, வீட்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்துக்கிறீங்க? என் பிரதர், எல்டர் பிரதர், அப்பா அம்மா. சரி கட்டுக்குட்டி, நீ நல்லா கேத்துற. நாங்க நிறைய கேத்துலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு आवर ஷோ. இது நாங்க ஜெயாட்டிக்கு என்காலு. ஓகே, சோ என்னக்கா எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா கேத்திடலாங்க. சோ முதல்ல யாரு இருக்கிறாங்க? நான் அசுவாக்கே கேத்திடலாங்க. பேசலாம். வாங்கோ, நாங்க ஸ்டேஜி. ஜி. என்னடா வீட்டுல இருந்து ஹிந்திலேயே கேத்தி நிக்கிறீங்க ரெண்டு பேரா? நாங்க உருதுல பேசுவோம். என்னத்துல பேசுனீங்க? உருதுவா? ஆமா. ஏதாவது நல்ல டைலாகா சொல்லு உருதுல. ஆயா ஜாயா மாரியா. என்னடா ஆயா ஏதோ ஜாயா விக்கிறாங்களா, மாயா பண்றாங்களா? என்னடா இது இப்படின்னா? ஆயா ஜாயா மாயானா? அது லட்டர் அப்படிதான். டேய், இதுக்கு தமிழ்ல மீனிங் என்னடா? ஆயா ஆயாக்கெல்லாம் ஆயா, ரொம்ப நல்ல ஆயா, எங்க ஆயா கெத்து. எங்க ஆயா கெத்து. நாங்க டிஜே எப்படி கண்டுக்குச்சாரு கத்தியா? இதுதானே மீனிங்? இல்ல. இன்னும் என்னடா ஆயா ஜாயா காயான்ற? என்னடா அதுக்கு மீனிங்? வந்தா சுத்தா செத்தான். ரிக்கிட்டு. ஆயா ஜாயா மாரியா. ஆயா ஜாயா காயா வந்தா சுத்தா ரிக்கிட்டு. ஆயா ஜாயா காயா வந்தா சுத்தா ரிக்கிட்டு. அடாடா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல? ஆமாப்பா, பரவாயில்லையடா. இது உருதுல தான் மீனிங்கா? ஆமா. டேய், ஒரு வேலை கிச்சனாக்கு உருது தெரியாது, நீ காட்டு நைச்சா சொல்றியா என்ன? இல்ல, எனக்கு உருது தெரியும். அப்படியா? தெரியும். பரவாயில்லடா, வித்தியாசமா சொல்றியா? சரி, ஸ்கூலுக்கு போறதுக்குலாம் உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமே. சும்மா சொல்லாத, ஆளை பார்த்தா கட்டஸ்ட்டு சுத்துறா மாதிரி இருக்கிற. பிடிக்கும் எனக்கு. ஏன் என்னத்துக்கு குடிக்குது உனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு? ஏன்னா அங்க போயிட்டு ஜாலியா எழுதலாம், ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடலாம். ஜாலியா எழுதலாமா? ஆமா. ஏன்டா எழுதுறது பிடிக்குமாடா உனக்கு? பிடிக்குமே. என்னடா கிருஷ்ணா வித்தியாசமா பேசுறாங்க? சரி, என்னெல்லாம் அப்படி எழுதிருக்கீங்க நீங்க? இங்கிலீஷ், மேக்ஸ், தமிழ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன எழுதுன? அதுல சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3. பெரிய கேஜிஎஃப் படாது. டேய் அமைதியாரா. என்னடா டேய், நார்மலா எழுதுறதெல்லாம் ரொம்ப கோர் அடிக்கும்டா. எனக்கு பிடிக்கும். சரி ரைட். சரி, இந்த கடி ஜோக்லாம் தெரியுமாங்க உனக்கு? கடி ஜோக். சொல்லு, எங்க கடி ஜோக் சொல்லு எனக்கு. கடி ஜோக். கிருஷ்ணா, நான் கேட்டது உனக்கு புரியுதா? நல்லா புரியுதுடா. கடி ஜோக் சொல்லு. எனக்கு ஒன்று ரெண்டு தானே தெரியும். உனக்கு புரிஞ்சதுல? வெரி குட். டேய், எங்க கடி ஜோக் சொல்லு. அதுதான் கடி ஜோக்கு. என்னோட கடி ஜோக் பார்த்திருக்கியா நீ? எங்க சிரி, ஹீ. நல்லா சத்தமா சிரிடா. ஹீ. நல்லா சிரிடா. இதாடா கடி ஜோக்கு. ஏன்டா கடி ஜோக்கு கேட்டா கடி ஜோக்குன்னு சொல்றியா நீ? ஏங்கிட்டிய இவங்க வந்தா சுட்டா செத்தா ரிக்கிட்டுன்னு சொன்னால. ஆமா, அப்பவே நாங்க உஷாரா இருக்கணும்டா. சரி, நீ யாரோட ஃபேனு? விஜயோடது. அவரோட சாங்லாம் உனக்கு தெரியுங்க? தெரியும். எங்க ஒரு சூப்பரான சாங் எடுத்து விடு. காட்டு நல்லா பாடுங்க. ரெடிதான் வரவா, அண்ணன்னா இறங்கி வரவா, தல்கட்டி சிந்தாதப்பா, எல்காத்தி ஏறது மாறாதப்பா. பத்தாது எலிங்கிறது காட்டில் நான் குடிக்க. என்னடா டேய், சாங்குக்கு நடுவில் ஏன்டா எலிங்கிறதுலாம் வருது? அதுதான் வரும். இது வரைக்கும் நாங்க காலு கொத்தங்கள்ல வந்தவங்க எல்லாருமே வெரைட்டியா எழுதிட்டீங்கடா இந்த சாங்குக்கு லிரிக்ஸ. சாங்க எலிங்கிறது வச்சு நீ கோட்டு தள்ளிட்ட. சோ சாங் வேணாம் சரியா? சரி. அவரோட டைலாக்ஸ்ல ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்றா. ஐ அம் வெயிட்டிங். எத்தனை மணிக்கு பஸ்ஸுக்கு? சரி, வேற டைலாக் சொல்லு. வாடா மச்சி வாழகா பஜ்ஜி, ஓமட பிச்சி போட பட பஜ்ஜி. வாடா மச்சி வாழகா பஜ்ஜி, ஓமட பிச்சி போட பஜ்ஜி. பெரிய கைத்தறல் குத்துலாங்க. என்னடா டே பயங்கரமா சொல்லிட்டேடா அந்த டைலாக. சரி, எனக்கு ஒரு 4 கஞ்சி கோட்டு கொடு. இது வேணுமே. என்ன வேணும்? மாவு வேணுமே. விட்டா கஞ்சிங்காங்கலாம் வாங்கிட்டு வந்து கோட்டுலாம் கொடுக்காங்க கலகுதுடா கிருஷ்ணா. ரொம்ப நல்ல பையனா இருக்கிறியடா நீ. ஆமா. சரி இருக்கட்டும். சரி, அங்க சமைக்கிறதுல எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்காது? சேமியா. எது நல்லா இருக்காது? பொங்கல். ஏன் சேமியா உனக்கு குச்சிக்கு பொங்கல் பிடிக்கல? ஏன்னா சேமியா முட்டைலாம் போட்டு தருவாங்க. ஏடா சேமியால யாரா முட்டை போட்டு கொடுக்குறது? எங்க அம்மா போட்டு தருவாங்க. அங்க இந்த சேமியால எப்படி முட்டை போட்டு கொடுக்கணும்ன்ற ஐடியா உங்களுக்கு வந்தது? நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து கார சேமியா செய்வோம். பிரியாணி குருமா மசாலா போட்டு செஞ்சு அதில் முட்டை போட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது. ஆனா அது சேமியா தானாங்க? ஆமாம், சேமியா தான்.
எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? சேமியா கிச்சடி செய்வீங்க இல்லையா, அதுல வெஜிடபிள்ஸ் போடுவீங்க. ஆமா, அது சேமியா கிச்சடி. கிச்சடியை தூக்கி சேமியால போட்டு சேமியா கிச்சடி கொண்டு வாங்க. அதே மாதிரி முட்டை போட்டு செஞ்சா அது முட்டை சேமியா. ஆஹா, ஓகேங்க. இந்த டிக்ஸை எல்லாருமே நோட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணிக்காருங்க. நல்லா வரலன்னா கேட்ட நங்கர் சொல்லுங்க. அமைதியாரா. சரிங்க உட்காரு. நீ பெரிய கோயிலாயிட்ட ஒண்ணு என்ன ஆக போற? ஆர்மி. ஆர்மி. ஏங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களா குழந்தைக்கு. டேய் கொட்டு, என்னடா ஆர்மின்ட்ட? ஏன்டா ஆர்மி ஆபீசர் ஆகணும் நீ? ஏன்னா மக்கள் எல்லாம் காப்பாத்துவேன். என்மிஸ் வந்தானா அடிப்பேன். எனிமீஸ் மட்டும்தான். ஆமா. வெரி குட். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களா குழந்தைக்கு. டேய் கொட்டுக்குட்டி, நீ சூப்பரா பேசுன சரியா? சரி. நாங்க தொடர்ந்து நிறைய பேசலாம். சரி. வந்ததுக்கு நன்றிடா. அவனோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. ஏய் அஸ்வாஜே, சூப்பரா பேசுனடா நீ. ஸோ அடுத்ததா ஒருத்தர் இருக்கிறாரு. ஏலியே நானீஸு பேசிடலாங்க. வாங்கோ. வணக்கம் சார். வணக்கம். சரி, உன் கல்லு எங்க காணோம் ஃப்ரண்ட்ல? ஆமா. எப்படிடா காணாங்க கோச்சு கல்லு? டூத் ஃபிளாக் எடுத்து போச்சு. என்னது? டூத் ஃபிளாகி. டூத்துக்காரியா? ஆமா. அது என்ன கொஞ்சம் உன் கல்ல? ஒரு இடத்துல வச்சோம், அது எடுத்து போச்சு. அப்படியே. ஒரு இடத்துல வச்சிங்க எத்தனை போயிச்சா? ஆமா. ஏன்டா அதுக்குன்னே கல்ல கழட்டி அங்க வச்சிங்களாண்ணா? ஆமா. யாரா கல்ல கழட்டி டூத்துக்காரி காக்கணுன்றதுக்காக கழட்டி வச்சுக்கிறான்டா. பாத்தீங்களா இல்லையா டூத்துக்காரிய? பார்க்கல. சரி பரவாயில்ல இருக்கட்டும். சீக்கிரமா கல்லு வளர்ந்துரும் சரியா? ஆ. சரி, நீ எத்தனாவது கொடிக்கிற? 1. கஷ்டாண்ட கொடிக்கிறியா நீ? ஆமா. டேய் கிருஷ்ணா, அவன் கையில வாட்சுக்கு வர்றா, செம்மையாகுது. ஆமாடா, சூப்பரா இருக்குதுடா. நீ வேற வாட்சை பார்த்தாலே ஆட்டிய போட்டுக்க. இல்லடா, ஒரு எபிசோட்ல பண்ணி டேய் அவனா எனக்கு அன்கா குத்துட்டு போனா. சரி ஓகே, வாட்ச் என்ன வாட்ச்? டேய் காட்டு வாட்ச், அப்படி காட்டு. அடாடாடாடா, கை 1/4 கிலோ தான் ஆகுது, வாட்ச் 1/2 கிலோ இருக்குதுடா. யாரா அது பயங்கரங்கிறாரு ஆள் அதுல? கேப்டன் அமெரிக்கா. ஓய், யாரா அவரு? கேப்டன் இருக்கா? சூப்பர் ஹீரோ. சூப்பர் ஹீரோவா அவரு? ஆமா. சரி, உனக்கு டைம்லாம் காக்க தெரியுங்க? தெரியும். எப்படி காக்குறது டைம்? இப்படி போட்டா. டேய் இருங்கடா, அவரு கண்ட கட்ட துண்டா வருதுங்கல. இந்தாங்க பாடுறா. எங்க இன்னொரு தடவை கண்ணு பாத்தியாடா? ஜாலியா ஆகுதுல. காட்டு. கிருஷ்ணா, அந்த வாட்ச் நல்லா இருக்குடா. கோங்க ஆட்டைய கூட்டலாம்டா. டேய் அமைதியாடுறா. சுகர் நல்லா இருக்குது கிருஷ்ணா, அதையும் தூக்கு. டேய் என்னடா நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க? இல்ல நல்லா கோட்டு வந்திருக்கான் கெட்டக்கு. சரி, உனக்கு இந்த ஆத்திச்சுக்கடி தெரியுங்க? அம்மா இங்க வாவா. அவங்கெல்லாம் அங்க இங்கெல்லாம் வர முடியாது. அங்க இங்க வாங்கன்னா அங்கதான் இருக்கணும். நீ காடு எங்க அந்த சாங் எடுத்துக்கிடு. அம்மா இங்கே வாவா, ஆசை முட்டம் தாத்தா, இலையில் சோறு போட்டு இறைந்தூர ஓடு, உன்னை போன்ற நல்லா ஊரில் யாவல் உள்ளா, என்னால் உனக்கு தொல்லை ஏடும் இங்கே இல்லை, ஐயமின்றி சொல்லுவேன் ஒட்டுமை என்றும் நலமா, ஓடும் செயலே பாலாமா, அவ்வை சொன்ன முள்ளியா, அக்கே எனக்கு வலியா. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் குழந்தைக்கு. என்னடா இவ்வளவு பெருசா ஞாபகம் வச்சுக்கிற? ஆமா. பரவாயில்லையாடா, படிக்கிற கையறா. நீ ஸ்கூலுக்கு குடிங்க அவனுக்கு லைட்டா பிடிக்கும். இது என்னடா வித்தியாசங்க? லைட்டா குடிக்கும். ஏன் அந்த லைட்டா குச்சிக்குது? அண்ணா படிக்கிறது லைட் கொஞ்சம் போரிங்கா இருக்குனால. ஓ டேய் கிருஷ்ணா, சத்தியமா இவன் ஒருத்தன் தான்டா ரொம்ப ஃப்ராங்கா பேசியிருக்கிறான் என்கிட்ட. ஆமாப்பா. சரி, உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? தோசை. ஓ, என்ன சிம்பிளா மிஸ்டர். சரி, சைட் டிஷ் தோசைக்கு பொடி. ஏங்க ஒரு கைத்தட்டல் கொடுங்களா? வாடா, எனக்கும் கொடி தோசை தான்டா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கைத்தட்ட சொன்ன தெரியுங்க. டேய் எனக்கு தான் பிடிக்கும். இல்ல எனக்கும் பிடிக்கும்டா. சரி, இந்த கொடி தோசை எப்படி கொண்டுறது? மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சிட்டு ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோசை எடுத்துட்டு டட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடி போடணும். மாவை ஊற்றணும்னு சொன்னேன். மாவை வந்து அங்கேயே கசியணும்னு வேற சொல்ற. இது பேரு சப்பாத்தி தோசை கொடி தானே? இல்ல, இப்படிதான் கொடி தோசை சாப்பிடுறியா டெய்லி நீ? இல்ல, அப்பப்ப சாப்பிடுவேன். இது நோ ஃபீட், உணர்வு பொருள் இல்ல. மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் கொடுக்கக்கூடாத காமெடி. கேட்டியா? கவர்மெண்டாலேயே தடை பண்ண பொருள் தானே நீ செய்ய சொல்லி கொடுத்துனுக்குற. இந்த மாதிரி சப்பாத்தி தோசை கொடி அங்க அடிக்கடி பண்ணி தராங்களா? இல்ல.
இனிங்க அந்த மெத்தட்லாம் பண்ணக்கூடாது சரியா? எங்க தக்காத்தி கொடி தோசை பயங்கரமா இருந்ததுடா. சரி அதை விடு. சரி விட்டு இருக்கட்டும். நீ பெரிய பையனாயிட்டோன்னு என்ன ஆக போற? போலீஸு. புலீஸா? ஆமா. டேய் போலீஸு கேள்விப்பட்டிருக்க, அதனடா புலீஸு. என்ன ஆக போறது கரெக்டா சொல்லு. போலீஸ். டேய் ஒரே நிமிஷம்டா. இப்போ சொல்லு. போலீஸ். டேய் டேய் எனக்கு மட்டும் தான் அப்படி கேக்குதா கிருஷ்ணா, உனக்கு அப்படி கேக்குதாடா? இல்லடா அவன் ஸ்லாங்கே அப்படிதான் சொல்றான். எங்க அப்ப போலீஸ் தானப்பா? காத்தியா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆகான்னு சொல்றான். அக்கா கூட அவங்க சொல்லல. திருப்பி ஒரு வாட்டி சொல்லு. போலீஸ். எங்க அடே விட்டுறா, நீங்க கேட்கல. நீ பெரிய கை நாட்டோடனே சூப்பரா போலீஸ் ஆயிடணும் சரியா? சரி போலீஸ் வந்து என்ன பண்றாங்க, எப்படி இருக்கிறாங்க சொல்லு. போலீஸ் வந்து போலீஸ் மாடி இருப்பாங்க. திருடன் மாதிரி இருக்கானா? இல்ல, போலீஸ் எப்படி இருக்காங்க? போலீஸ் மாட்டி தான் இருப்பாங்க. வந்தான் சுட்டான் செத்தான் ரிக்கிட்டுன்னு அவன் சொன்னான்டா. அவன் சொன்னதுல இருந்து இன்னும் அது ரிக்கீட் ஆயினே இருக்குதுடா கிருஷ்ணா. சரி அவங்க என்ன மாதிரி யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கிறாங்க? பீச் கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. ஏடா பீச் கலர்ல யாரா ட்ரெஸ் போடுவா? போலீஸ். ஐயோ டேய் கிருஷ்ணா, சரிடா நீ பெரிய ஆள் ஆயிட்ட உடனே நல்ல பீச் கலர் ட்ரெஸ் போட்ட போலீஸ் ஆயிடுவடா சரியா? தோக்கரா போலீஸ்னா காக்கி சட்டை காக்கி காண்டுடா. ஆமா. போலீஸ் ஆயிட்டு நீ என்ன பண்ண போற? ட்ரெயின் நம்பிக்க போறேன். ட்ரெயினை குடிக்க போறியா? ட்ரெயின் இல்ல, திருடன். திருடனா? நல்ல வேலைடா கிருஷ்ணா. போலீஸ் ஆயிட்டு போய் ட்ரெயினை குடிக்க போறேன்னு சொன்னோன்னு கோயிந்துட்டேன் நானு. சரிடா டே பெரிய கோயின் ஆயிட்ட உடனே தூக்குறா பெரிய போலீஸ் ஆயிட்டோம்டா சரியா? ஒரு கைத்தறல் கொடுங்களேன் குழந்தைக்கு. சரி ஒரு சாங் ஒன்று எடுத்துக்கிட்டேன். பிளாடாஸ்மா கொலசாக போடிடே, பிளாடாஸ்மா கொலசாக போடிடே லியோ. ஓ ஏண்டா அது என்ன, அது கொலசாக கோயிடு. லியோன்றது மட்டும் ஈஸியா இருக்கு, அது மட்டும் நைஸா உள்ள குத்திட்டுல. ஏய் தூக்குறா, ஒரு கைத்தறல் கொடுங்களா குழந்தைக்கு. டேய் நாங்க 2 பேர் பேசினது ஜாலியா இருந்தது அவனுக்கு. ஆமா. எனக்கு செம்ம ஜாலியா இருந்தது அவங்க கூட பேசினது. நாங்க தொடர்ந்து நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு நன்றிடா. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோப்பா. தேங்க்யூ. அடாடாடாடாடா தூக்குறா பேசினாரா நாங்க அனீஸ் குமார் தானே? ஆமா. ஓகே ஸோ அடுத்ததா இருக்குது யாரு? அட நாங்க சையத் அக்கானு. வாங்கோ சாயிது சாயிது. பாத்தியா உன் பேரு எப்படி நான் கலாச்சிட்டேன். சரி பரவாயில்ல. அவனுக்கு அது கலாய்மாரி தாண்டா இருக்கும். கண்டினியூ பண்ணு. சரி ஸ்கூல்ல என்ன ஏதாவது வாழ்த்தனம் சேட்டெல்லாம் கைங்கரங்க பண்ணிருக்கியா நீ? ஆமா பண்ணிருக்கான். அப்ப லிஸ்ட் இருக்கு. எங்கோ சொல்லு, ஏதாவது நல்ல இன்சிடென்ட்டா ஒன்று சொல்லு. எங்க அம்மா சைன் போடல. என்கிட்ட ஒரு பென் இருந்துச்சு பேக்குள்ள. நான் போட்டேன். என் பக்கத்துல ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு மிஸ் கிட்ட வாங்கிட்டு விட்டான். அடா காகி. அடுத்தது அப்பனா 2 பீரியட் ஃபுல்லா நிக்க வச்சாங்க. நான் ஜாலியா வேடிக்கை பார்த்து வந்துட்டேன். ஜாலியா வேடி. ஏண்டா உனக்கு பனிஷ்மெண்ட் குத்தா ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு வரேன்னு சொல்ற நீ? ஆமா. இது உங்க மிஸ்ஸுக்கு தெரியுமாடா? தெரியாது. தெரியாதா? அங்க என்ன தெரியுதா? நேரா காரு. இனிங்க நீ பேசுறது ஊருக்கே தெரியுங்க. திங்கழங்கக்கோ மிஸ் லட்டியோட வராங்க கிளாஸுக்கு. டங்கால் டங்கால் தான் உனக்கு. சரி ஏண்டா அது எப்படா நீ சைன் நீ போட்ட அம்மாவோட சிக்னேச்சரா? தப்பா போட்டேன். ஏன் எப்படி தப்பா போட்ட நீ? அம்மா சைனை பார்த்து அது இப்படி போடும்போது தப்பாயிடுச்சு. ஏண்டா உங்க அங்க கிட்ட கேட்டா அவங்க சைன் போட்டு தர போறாங்க. நீ ஏன்டா ட்ரை பண்ண? மறந்துட்டாங்க, நானும் மறந்துட்டேன். மறந்துட்டேன்றதுக்காக நீ ட்ரை பண்ணிட்டியா? ஆ. சரி இதே மிஸ் வந்து 2 அடி போட்டு விட்டாங்க. உங்க அங்க என்ன பண்ணாங்க வீட்டுல உன்ன? அம்மி அடிக்காம அங்க இருறா நான் உனக்கு சொல்லி தரேன். அவங்களோட சைன் ஒழுங்கா போடுறான்னு சொல்லி கொடுத்தாங்களா? அவங்க இப்படி ஒரு தாயை நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்களாங்க சைன் போட சொல்லி கொடுத்தீங்க? இல்ல அவன் சும்மா சொல்றான். சும்மா டேய் நான் டக்குனு உங்களை போய் தக்கா நினச்சிட்டாங்க. எங்க எதுக்கும் உஷாரா இருங்க. வெள்ளை கேக்கெல்லாம் வீட்டில் உட்காதீங்க. ஏதாவது ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே கீச்சு கொட்டுருங்க. கேன்சல் செக்லாம் டியர் கொண்டுருங்க சரியா? ஏண்டா அவங்க தான்டா சொல்லணும் சரின்னு, நீ சொல்லக்கூடாதுடா. சரி அம்மா சைன் ஈஸியா இருக்குமா டாடி சைன் ஈஸியா இருக்குமா? அம்மா சைன். அதனாலதான் ட்ரை பண்ணியிருக்கான். இதே டாடி சைன் கோட்டு இருந்தா அப்படியே ஃபிளைட் மூட்ல இருந்திருக்கோம் வீடு. அவங்கள குண்டா போடுவாங்க. குண்டா கூடு வரா சார் உங்களுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கான். அதான் கரெக்டா சொல்றான்.
உன்னோட டைரி எடுத்து கிரிச்சு பார்த்தா எத்தனை சைன் வந்து எத்தனை சைன் அவங்களுதுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்பெல்லாம் சைனே போட்டது இல்லை. சரி கொட்டும், ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா? மறந்துட்டா கூட மிஸ் கிட்ட சொல்லிட்டு அத்தனை நாள் வந்து வாங்கிக்கோ. ஓகேவா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா? வெரி குட்ரா. நீ கடிதம் தெரியுங்க அவங்க உனக்கு. எலிக்கு பேண்ட் போட்டா என்ன ஆகும்? தோக்காரு எலி ஹேண்ட் ஆகும். ஏய் நீ ஏன்டா அவ்வளவு சாக்காவுற? இது உலகத்துல இருக்க எல்லா குழந்தைக்கும் தெரியும். நீ என்னடா சாக்காவுற? சரி வேற கொஸ்டின் கேளு. ஒரு மரத்துல 5 காக்கா வந்து உட்காந்து இருந்துச்சு. ஓகே. ஒரு வேட்டைக்காரன் சுட்டுட்டான். மீதி எத்தனை காக்கா இருக்கும்? ஒரு வேட்டைக்காரன் எத்தனை காக்காவடா சுட்டான்? 1. ஒரே ஒரு காக்காவை தான் சுட்டான். அது செத்து போயிச்சா? ஆஹா. மரத்துல எந்த காக்காவும் இருக்காது. இருக்கும் இருக்கும். அப்படியா? ம். என்ன காக்கா இருக்கும்? 4 காக்கா இருக்கும். டேய் 4 காக்கா சுட்ட உடனே சத்தத்துல குறந்து போயிடும்ல. ஆமா. கஷ்டப்பட்டு நான் உருவாக்கின்னு வந்து ஜோக்கெல்லாம் இவன் ஆன்சர் கண்டுபிடிக்கிறானேன்னு காக்குறியா? இன்னொன்னு கேளு. தெரிஞ்சாலும் தெரியலன்னு சொல்றேன் சரியா? எனக்கு தெரியாது. உனக்கே தெரியாதுன்ட்டியா? சரி கொரால ஒரு கைத்தடல் கிடக்கல குழந்தைக்கு எனக்காக கிரிக்கர் பண்ணியிருக்கான். சரி எந்த சாப்பாடு உனக்கு ரொம்ப பிடிக்கும்? லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம். அடாடாடாடாடா. சரி குடிக்கவே குடிக்காதுன்னு என்ன சாப்பாடு? பிரியாணி. ஏய் ஆக்சுவலா நீ சொன்னது அப்படியே ஆப்போசிட்டா சொல்லிட்டடா. என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் அதை சொல்லியிருக்கேன், செகண்ட் இதை சொல்லியிருக்கிறேன். நீ என்னடானா பிரியாணி குடிக்காதுன்னு சொல்லிட்ட. ம். ஏன்டா குடிக்காது உனக்கு பிரியாணி? அதான் உடைக்கும். காரமா இருக்குங்க. ம். ஓஹோ, யார் அங்க செய்யற பிரியாணி காரமா இருக்குங்க. ம். ஓகே, நீ வந்து பெரிய கொயின் ஆயிட்ட உடனே என்ன ஆக போற? போலீஸ். ஏன்டா ஏன் போலீஸ் ஆகணும் நீ? எல்லாரும் அதெல்லாம் அடிக்கணும். நல்லா ஏங்குடா, எல்லாரையும் அடிக்கணும். உங்களை விட்டு வைக்க மாட்டோம். வெயிட் பண்றா, போலீஸ் ஆயிட்டு வந்து உன்னை அடிக்கிறேன்னு. கெட்டவனை தான் அடிக்கணும். இப்போ சொன்ன கத்தியா ஒரு லைனு சூக்கர்றா. ஒரு கைத்தடல் கொடுங்களா குழந்தைக்கு. அக்கா கூட இங்க பாரு, அடிக்கலாம் கூடாது சரியா? அழகா அவங்கள அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கூட்டுங்க. இன்னும் கோர்ட்ல வந்து அவங்களுக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகேவா? வெரி குட் ராச்சுல்லோ. நீ சூக்கரா பேசுற சரியா? நாங்க தொடர்ந்து நிறைய பேசலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அருமையா 3 குழந்தைங்களும் வந்து சூக்கரா பேசினாங்க. 4வதா வந்து நிஜா நிஜா இருக்காங்கடா. டேய் மிஜா மிஜா இல்லடா, இசா நிசா. இசா நிஜா இருக்காங்கடா. வாங்க இசா நிஜா. இசா நிஜா. இசா நிஜா நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 3rd standard. 3rd standard படிக்கிறீங்களா நீங்க? சூக்கர்ரா. சரி உங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போக பிடிக்குங்க? பிடிக்கும். சரி உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? இங்கிலீஷ். சரி எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? ஆனந்தி மிஸ். ஆனந்தி மிஸ். அவங்க இங்கிலீஷ் எடுக்கிறாங்களா? சோஷியல். ஏன்டா பிடிச்ச சப்ஜெக்ட் கேட்டா இங்கிலீஷ்ன்ற, ஆனா சோசியல் எடுக்கிற மிஸ் வந்து பிடிக்கும்ன்ற. ஏன்டா அப்படி? கிளாஸ் மிஸ். ஓ, சோசியல் டீச்சர் வந்து கிளாஸ் மிஸ் அவங்க ரொம்ப நல்லவங்க. ஓகே சரி இங்கிலீஷ் பிடிக்கும்னு சொன்னல. சரி இங்கிலீஷ் தான் நல்லா பேசுகியா நீ? ஏய் சூக்கர்ரா. சரி கமான் கான்வர்சேஷன் என்னதுடா இங்கிலீஷ்? இங்கிலீஷ். ஓகேவா? ஓகே டுடே how you came here? I came in bike. What? You came separately in bike? With dad. Oh, with daddy you came. How your family came here? How your mummy, elder brother, younger brother எல்லாம் came? கேமா சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ ஒன்று ரெண்டு இங்கிலீஷ் வச்சு ரொம்ப ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா அவர் என்ன கலாச்சாரம் எனக்கு தெரியல. தெரியும். தெரியும்ல இங்கிலீஷ் சொல்லுடா. எப்படி அண்ணா தங்கி எல்லாம் எப்படி வந்தாங்க? நீ பைக்ல வந்த டாடி கூட. How they came? They also came in bike. Go. How this much people in one bike? ஒரே அப்புறம் மசாஜ் பண்ணிடுவேன். சரி ஓகே. கொஞ்சம் பிரில்லியண்டா இங்கிலீஷ் பேசினா இப்படி தான்டா ஏதாவது பண்ணி கலாச்சிடுறாங்கடா. நாங்க ஒரு பெரிய கீட்டுறீங்களான்னு நினைச்சு இருந்தோம். சரி விடு. சரி வாக்கா ட்ரெஸ்ஸிங்லாம் சங்க அழகா கோட்டுன்னு வந்துக்குது. இந்த வாய்ஸ்ல ஒரு காட்டு கொண்டா சூப்பரா இருக்குங்க. இங்க ஒரு சாங் ஒன்று எடுத்துக்கிறா. நீ இருக்கிறியே ஒல கட்டாயா, சும்மா நடுக்கிறியே தவள கட்டாயா, மஜாவா நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா, சோஜாவா படுத்துக்கிற ஓ மடியில சாஞ்சி, சும்மா வாட்டம்மா நிக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, நீ காஞ்சி மிளக போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, நீ மனசு உசுப்புறிய நீ மீனை போல ஆஞ்சி, நீ மீனை போல ஆஞ்சி, நீ மீனை போல
ஜீனி மீனை போல நீனா கொல்ல ஆஞ்சி ஆஞ்சது கோதண்டா பெரிய கைத்தட்டல் கொடுக்கல குழந்தைக்கு. சரி சமையல்லாம் நிறைய பண்ணுவியாங்க நீ. சரி ஏதாவது ஒரு நல்ல ரெசிபியா எனக்கு சொல்லிக்கூட. நான் கேக் செய்வேன். கேக்காங்க செய்வியா கேக்கு? எக்குறா செய்யணும் கேக்கு? பிரெட்டை எடுத்துட்டு கார்னர் கட் பண்ணிட்டு ஆசிட்டு போட்டுட்டு திரும்பியும் மூடிட்டு திரும்பி ஊற்றிட்டு மூடிட்டு ஜெம்ஸ் வச்சு சாக்லேட் வச்சு ஸ்பிங்கர்ஸ் போட்டா முடிஞ்சிச்சு. என்னடா கேக்கு செய்யறத இவ்வளோ ஈஸியா செஞ்சு சொல்லிட்ட வாயிலியே. சரி நீ இவ்வளோ கியூட்டா கேச்சுறியே பெரிய கொண்டு ஆயிட்டோன்னே என்ன ஆக போற நீ? டாக்டர். தூக்குறா ஏன்டா டாக்டர் ஆகணும்? ஊசி போடுறது. அடாடாடா ஒருத்தனை ஏன் போலீஸ் ஆகணும்னு கேட்டா அடிக்கிறதுக்குன்னா அந்த மாதிரி ஒன்று ஏன் டாக்டர் ஆகணும்னு கேட்டா ஊசி கோர்றதுக்குன்றியடா. சரி டாக்டர் என்ன பண்ணுவாங்க? ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு செக் பண்ணுவாங்க. டாடா ஸ்டெத்தோஸ்கோப்லாம் சொல்றாங்களேடா. பரவாயில்லையே சூக்கர்ரா நீ பெரிய கொண்டு ஆயிட்ட உடனே சங்கையா ஒரு டாக்டரா வரணும் சரியா? என்னோட வாழ்த்துக்கள் ராக்கட்டுக்கிட்டி. ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கல குழந்தைக்கு. பேசலாம் நீ சூப்பரா பேசுன சரியா? அங்க தொடர்ந்து நிறைய பேசலாம் ஓகேவா? தேங்க்யூடா. போய் உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. என்னதுடா இது? இதுவா இது வந்து இந்த கேம்ஸ்ல யார் நிறைய கலெக்ட் பண்றாங்களோ. நான் உன்னை தப்பா நினைச்சடா. என்ன நினைச்ச? என்ன நினைச்சேன்னா ஒருவேளை பத்தலையோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டியோன்னு நினைச்சேன். டேய் இல்ல நான் இதை அங்கேயே வச்சிருக்கேன்டா. எக்கா டேய் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து நல்லா கற்காங்க பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள பிளான் கீழாம் போட்டு வச்சிருங்களே. சரி என்ன கேம் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே கேமோட ரூல்ஸ் என்னன்னா நீ எக்ஸ்பிளைன் பண்ற. ஓகே ஸோ அதே உங்கள் எல்லாருக்குமே வந்து முன்னாடி வந்து ஒரு ஹோல் தெரியுதா குட்டியா? ஸோ அந்த ஹோல் பின்னாடி வந்து ஒரு டப்பா இருக்குதா? ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் வந்து நாங்கள் கலர் கலராக உங்களுக்கு பால் சுற்றுருக்கோம். ஸோ ஆரஞ்சு பால் எல்லாமே பேரண்ட்ஸ் நீங்கள் விளையாட போகிறீங்க, அண்ட் பிங்க் கலர் பால்லாம் குட்டீஸ் நீங்கள் விளையாட போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ என்னடா கொண்ட போகிற இந்த காலெல்லாம் வச்சு? ரொம்ப ஈஸிடா, இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக தெரியுதுல்ல? ஆங்க. ஸோ இது வழியாக ஒரு பாலாக உருட்டி விடணும். உருட்டி 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 விட்ட உடனே உள்ளே போய் அந்த டப்பா இருக்குல்ல, ஆங்க அதில் யார் நிறைய கலெக்ட் பண்ணுறாங்களோ, யார் நிறைய கலெக்ட் பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸ் தனியாக உருட்டுவாங்க பசங்க தனியாக உருட்டுவாங்களா? ரெண்டு பேருமே அட் அ டைமில் தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் ஒன்று போடுவாங்க, செகண்ட் வந்து பசங்க வந்து ஒன்று போடுவாங்க. புரியுதுங்களா? ஒன்று நீங்கள் ஒன்று பசங்க. யார் நிறைய கலெக்ட் பண்ணுறீங்களோ அவங்க தான் வின்னர். ஆர் யூ ரெடி கைஸ்? விளையாடிலாங்க. சார் ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே ஆரம்பிச்சிடலாம். முதல்ல யார் வரக்கு வருதுன்னா என்னக்கா அஸ்வாக்கு விளையாடிலாங்க. வாங்க அஸ்வாக் அண்ட் அஸ்வாக். சரி ஓகே ரெடியா இருக்கீங்களா? ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. your time starts now. ஏய் சூக்கர்ரா டாடா வரங்காரி ஒன்று வந்துச்சு. ஐயோ கரால ஒண்ணு வந்துச்சு. நல்லா விளாடுறீங்க அழகா விளாடுங்க. ஐயோ ஜஸ்ட்டுங்கச்சுரா. நல்லா விளாடலாம் தூக்குறே. நல்லா ட்ரை. ஐயோ சைடுக்கு வச்சு. ஐயோ ஜஸ்ட்டுங்கச்சு. ஐயோ கேக்கங்க பக்கத்துல போயிச்சு. தூக்குறே. ரெண்டு வந்துருக்குது. ரெண்டு விழுந்துருக்கு இருக்கும் வேற. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ரா. ஆடுறா நல்லா ஆடுறடா நீ. அப்படியே ஆடுறா. ஐயோ ஜஸ்ட்டுங்கச்சுரா. ஜஸ்ட்டுங்கச்சு. ஓ அடாடாடாடா தூக்குறே. 4 வந்துருக்குது. காரங்காரு. ஐயோ டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் 5 நினைக்கிறேன். 6. அடாடாடாடாடா 6 கொட்டுருக்காங்கடா. டைம் வேற போய்கிட்டே இருக்குதுடா. டைம் போய்கிட்டே இருக்குது. ஓகே கவுண்ட் டவுன். 10 9 8 7 6 5 4 3 2 1. டைம் அங்காடி அடாடாடாடா. என்ன கேங்கு வேற மாதிரி விளையாட தெரியுங்க. நீங்க எத்தனை எடுத்துருக்கீங்க தெரியுமா? 2 பேரும் சேர்த்து தெரியாது எத்தனை எடுத்திருக்கோம். டக்கா ஃபுல்லா இருக்கனால எல்லாமே எடுத்துட்டு அர்த்தம் இல்ல. அதுல ஆனா கரெக்டா ரவுண்டா 8 கோட்டிருக்கீங்க. 3 காட்டி 2 கோட்டிருக்கீங்க. வேற லெவல்லு. தேங்க்யூ 2 பேருக்கு வந்ததுக்கு. இடத்துல போய் உட்காருங்க. தேங்க்யூ so much. அடாடா கிருஷ்ணா என்னடா இன்னைக்கு கேம் சங்க இன்ட்ரெஸ்டிங்கா கோவம் கொள்ளுகுது. சரி அடுத்தது வரவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பாத்துடலாமே. அடுத்தது யார் இருக்கிறா? நான் அனீஸ். ரெடி ஆகுறியா? அனீஸ் கங்கி வாங்கோ. ஓகே your time starts now.
அடாடாடாடாடா 2 கொட்டுக்கிறீங்க கார்லோலே. ஐயோ நல்லா நல்லா அல்ல அல்ல நல்லா அல்ல அல்ல. டைம் போய்கிட்டே இருக்குது. தூக்குறேன் 3. ஐயோ 3 எடுத்துருக்கிறீங்க. 4 தூக்குறே. ஆகா 5 எடுத்துருக்குறாங்க. 6 எடுத்துக்கிறாங்க. 2 வந்துக்குது. 8 எடுத்துக்கிறாங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ரா. ஐயோ மாறித்ரா டைரக்ஷன் கிஸ்டா. டைங்கர போய்கிட்டே இருக்குது. 8 எடுத்துக்கிறீங்க. இதற்கு டைம் போய்கிட்டே இருக்குது. ஐயோ 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் ஆக். அனிசு எத்தனை எத்தீங்க தெரியுங்க நீங்க? தெரியாது. தெரியலையா? நட்டாங் நீங்க எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுங்க? தெரியல, நிறைய அங்கேயே போய் நின்றுச்சு. இவ்வளோன்னு தெரியல. பண்றது கொஞ்சம் அங்க மேடுங்கெல்லாம் இருக்குது கொலகுது. இருந்தாலும் நீங்க வந்து 2 பேரும் சேர்ந்து டீங்க 9 எடுத்துருக்கீங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் குத்தலாங்க. அடாடாடா ஃபர்ஸ்ட் வந்தவங்க 8 எடுத்துருந்தாங்க. செகண்ட் வந்தவங்க 9 எடுத்துருக்காங்க. சரி ஓகேடா செல்லாம் வந்ததுக்கு தேங்க்யூ. சரியா நீ சூப்பரா விளாட்ன. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. தேங்க்யூங்க வந்ததுக்கு. இடத்துல உட்காந்துக்கோங்க. அருங்கை அடாடாடா ஃபர்ஸ்ட் 2 பேரும் வந்து நல்லா காங்கட்டிட்டுக்கோ 8 9ன்னு போட்டிருக்காங்க. சரி இப்போ யார் இருக்கிறாங்க? சையத் அஃபான் இருக்காண்டா. சையது ரெடி ஆகுறியா? சையதன் வாங்கோ. ஓகே உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ். இதோ போப்பா போய் ஆரம்பிப்பா. ஸ்லோ கொடுங்கோ. அடாடா 1 பொறுமையா கோடுறா. அஷ்டத்தை பொறுமையா கோடு. கோரி எவ்வளவு அழகா கோயிருக்கும். அது ஜஸ்ட் மிஸ்ல. ஐயோ 2 அடாடாடாடா 3 4 நல்லா விளாடுறீங்கோ. 5 6 ஐயோ டைம் வேற போய்கிட்டே இருக்குது. ஜஸ்ட்டுங்க 7 8 ஆகா 9 கித்தனா ஆல்ரெடி 9 வந்துச்சுரா. 9ல நிக்குதுடா. 10 11 ஆகா கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் ஆக். என்னடா சொன்னாங்க நீ 5 கோட்டை நாட்டாங்க சும்மா ஜாலியா விளாடுறேன்னு சொல்லிட்டு இப்படி விளாட்டிங்கோ. 2 பேரும் சேர்ந்து எத்தனை எடுத்துருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து 12 எடுத்துருக்கிறீங்க. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. அதுவும் நாட்டாங்க இந்த கேரம் போர்ட்ல காயினை வச்சு கரெக்டா ஒரு அடி அடிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தெரிஞ்சிச்சுக்கொள்ள உருட்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்க கையும் உங்க உருட்டு நல்லா உருட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. ஓகே ஸோ 4ஆவதா ஒரு காக்கா இருக்காங்க. நாடா செல்லம் ரெடி ஆகுறியா? வாங்கோ. வாங்கோ. ஓகே your time starts now. ஆகா 1 ஆகா 2 வந்துக்குது. 3 வந்துக்குது. 4 ஆகா 4 வந்துக்குதுடா கிருஷ்ணா. 5 வந்துக்குது.
6 வந்துக்குது 6 வந்துருக்குது 7 வந்துருக்குது 8 வந்துருக்குது வேற லெவல்ல 8 வந்துருக்குது ஆகா டைம் கரெக்ட் 9 10 11 வந்துக்குது ஆகா 12 வந்துக்குது 12 11 வந்துருக்குது கார்லோலே 14 பாப்பா பின்னாடி தான் இங்க இருந்து விளையாடுங்க. 15 கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 டைங் ஐயோ எங்காடி கடங் அந்த காக்கெட்டே குள்ளாயி கீழே நிறங்கி அது ரொங்கி ஒழிது கடங் அந்த லெவலுக்கு ஆட்டிங்க கடங் நீங்க இந்த மாதிரி விளையாடணும் சின்ன வயசுலயே விளையாண்டேன். ஆனா கடங் இப்படி ஆனா எதிர்பார்க்கலாம் கடங் எவ்வளவு எத்திருக்கீங்க தெரியுமாடா நீங்க தெரியலையே, நீங்க தான் சொல்லணும். எங்களுக்கே தெரியாத அளவுக்கு வந்துச்சு அதுல எப்படி என்றது நாங்க சொல்லுங்க அடுத்த வாட்டி அரிசி மூட்டை தான் வாங்கி வந்து வைக்கணும் உங்களுக்கு காலியான காகு குச்சின்னு வரதுக்கு சரி கிருஷ்ணா என்னடா எத்தனை எடுத்துருக்காங்கடா நான் என்ன வரைக்கும் 17 ராகோ 17 எடுத்துருக்காங்க ஒரு பெரிய கைத்தட்டல் குத்துலாங்க அடாடாடாடா என்ன ரெக்கார்ட் செட் பண்ணிட்டீங்க 2 பேரும் சரி அடுத்தது வரவங்க எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணு. டேய் அடுத்தது யாரா இருக்கா நீங்க தான்டா லாஸ்ட் ஆமா. ஆங்க லாஸ்ட் கட் நாட் லீஸ்ட்ன்றாங்க சூப்பரா ஆடிட்டீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க எத்தனை Thank you, உட்காந்துக்கோங்க thank you. சோ எல்லாருங்க கை தூக்குங்க சோ எல்லாருங்க வின்னர் தான் பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க நீங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடுனீங்கல்ல அதனால எல்லாருக்குமே சூப்பரா ஸ்பெஷலான ஒரு gift குத்துலாம் சரியா ஆனா gift எல்லாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பண்றீங்கன்றத வீட்டுல கேட்கலாங்க சரி ஃபர்ஸ்ட் அஸ்வாக் ஃபேமிலியை கேட்டுருவோம் கட்டாங் இங்கதான் உட்காந்து சமத்தா இருக்கான், வீட்ல கொஞ்ச நேரம் உட்கார மாட்டான். பாக்குறேன் கட்டாங்க உங்களுக்கு நீங்க நடந்ததுலயே எந்த ரவுண்டு ரொம்ப குச்சிருந்தது இந்த பால் போட்டு விளையாடுன ரவுண்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேம் கிரவுண்ட் உங்களுக்கு ரொம்ப ஆமா. குச்சிருந்தது கட்டாங் சூக்கர் கட்டாங்க ரொம்ப நன்றி கட்டாங்க வந்ததுக்கு தேங்க்யூ. அடுத்ததா இருக்குது அக்கா இன்னைக்கு வந்து எப்படி கோச்சுங்க நாலு சூப்பரா தான் போச்சு, நல்லா ஜாலியா இருந்துச்சு. சூக்கரா தாங்க கோச்சு என்னத்துக்குற அதெல்லாம் நீ கேக்குறேக்கோ இல்ல நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு ரொம்ப குச்சிருந்தது கொஸ்டின் ரவுண்ட் தான் எனக்கு நல்லா இருந்துச்சு. உங்க நன்றிக்கா வந்ததுக்கு தேங்க்யூ. ஓகே அடுத்தது யார் இருக்கிறா என்ன அனீஸே அண்ணா ஒன்னா வாயை கொட்டு நோண்டிக்கினே இருக்கிற நீயும் வீட்டுல கேட்கலாங்க உன்னை பத்தி சொல்லுங்க கேட்டாங்க ஒரு நாளைக்கு அங்க எத்தனை தடவை வாங்கிட்டு வந்துறான் டேய் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்காதடா. சரி ஒரு ஃப்ளோல கேட்டேன் உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது எனக்கு இந்த கேம் ரவுண்ட் நல்லா பிடிச்சிருந்தது. நீங்களும் சூப்பரா விளாடுனீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ். நீங்க சொல்லுங்க டாடி எப்படி டாடி கோச் இன்னைக்கு நாள் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு வந்து எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது டாடி எனக்கு அந்த இன்டராக்டிவ் செஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ டாடி வந்ததுக்கு. தேங்க்யூ. மூணாவதா யாரு நாங்க சைது நான் சைதா கான் கேட்டலாங்க வீட்டுல சைதா கானோட கங்கி சரி கங்கி உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குச்சிருந்தது எனக்கு 2 ரவுண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி கங்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி கங்கி. தேங்க்யூ so much டாடி உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு டாடி ரொம்ப குச்சிருந்தது எல்லா ரவுண்டுமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஜாலியா இருந்துச்சு, எல்லாமே என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. நல்லா ரொம்ப நன்றி டாடி வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க வந்ததுக்கு. சரி ஓகே தேங்க்ஸ். அடுத்தது யாரு கிஜாடிதா ஐயோ வாடா நம்ம கேட்டலாம். கிஜாடிதா உங்க கங்கி சொல்லுங்க எப்படி கங்கி கோச் உங்களுக்கு நாலு சூப்பரா போச்சு, ஜாலியா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குச்சிருந்தது எனக்கு கேம் தான் சூப்பரா இருந்துச்சு. நான் விளையாடுனது சின்ன குழந்தையா மாறிட்டேன் நான் இன்னைக்கு. கடைசியா சூப்பரா ஸ்கூல் இருந்துச்சு. படிக்கும் போது விளையாடுன மாதிரி இருக்குல்ல ஆமா சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ வந்ததுக்குங்க தேங்க்யூ. டாடி சொல்லுங்க டாடி எப்படி கோச்சி இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா போச்சுங்க. உங்களுக்கு எந்த ரவுண்ட் டாடி ரொம்ப குச்சிருந்தது லாஸ்டா கேம் விளையாடுனது கூட நல்லா தான் இருந்தது. தேங்க்யூ டாடி வந்ததுக்கு. தேங்க்யூ. அனாத்த நான் எப்படி கோச்சி உனக்கு இன்னைக்கு சூப்பரா தான் போச்சு. சூப்பரா கோச்சா உனக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது லாஸ்டா கேம் தான். தேங்க்யூடா. ஓகே சூப்பரே சோ வந்து பேரண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் கேட்டியாச்சு என்ன குழந்தைங்களே குத்தலாங்க கிட்ட வாங்கோ சூக்கரா டேய் உனக்காக எவ்வளவு பெரிய கிஃப்ட் ஒன்று இருந்து அது இல்லாம உனக்கு வந்து படிக்கு சம்பந்தப்பட்ட கிஃப்ட் உனக்கு குத்துக்கிறோம் நல்லா படிக்கணும் தெரியா. தேங்க்யூடா சொல்ல வந்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. அனீசே 1/2 கிலோல வாட்ச்
வீட்டுக்கு வேற கட்டிட்டு வந்துக்கிறேன். அதுக்காகவே உனக்கு வந்து சூப்பரா படிக்கிற கிஃப்ட், விளாடுற கிஃப்ட் சரியா? வச்சுக்கோ. தேங்க்யூ ஃபார் கமிங். ஓகே என்னடா ரெடி ஆகுறியா? குத்துலாங்க சைதா கான். சரிடா செல்லம், நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உனக்காக சூப்பரான கிஃப்ட் நடா குடுறா. தேங்க்யூ சோ மச் வந்ததுக்கு. பேருக்காக அழகா இருக்குடா உன் பேரு. அதுக்காக ஒரு சூப்பர் கிஃப்ட் சரியா? நீ வந்தது டிஜே அப்புறம் நான் சோக்கண முடியாது. இருக்காங்க இதா இந்தாங்க. தேங்க்யூ செல்லம் வந்ததுக்கு. மக்களே யா மக்களே, ஸோ வந்து இன்னைக்கு ஷோ காத்திருக்கீங்க. எல்லாம் சூப்பரா அழகா பேசுனாங்க. சாங்கந்தாவும் இருந்தாங்க. நல்ல வாழு பசங்களாம் நந்துக்குனாங்க எல்லாரும். ஆமா, நல்ல வாழு பசங்களாம் நந்துக்குனாங்க. இதே மாதிரி வாழு பசங்க நல்ல பசங்களா இருந்தாலும் குறால, அறந்த வாழு பசங்களா இருந்தாலும் குறால, நாங்க ஷோக்கு கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரியுதுல? ஆமாண்டா, ஒரு நம்பர் தெரியுது. அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல குழந்தைங்களோட டீட்டெயில்ஸ் அமுச்சு விடுங்க. அமுச்சு விட்டா இங்க கலந்துட்டு கலக்கலாம்டா. ஓ, கலக்கலாமா? ஆங்க. ஸோ மக்களே, இந்த வாரம் வந்து வெயிட்டா செங்க ஜாலியா போச்சு. அத்த வாரங்க இதே மாதிரி வித்தியாசங்க 4 ஆளு பசங்களோட மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் கிருஷ்ணா. அப்புறம் உங்கள் கலர் கச்சா. ஸோ இது நாங்க ஜெயா டிவி.